இந்த காலத்தை பெத்த பிள்ளைங்கள தாய்க்கு சோறு போடுறது இல்லை, பார்க்கறது இல்லை. ஆனால் இவர் மக்களுங்களை அப்படி பார்த்தாரு. எங்களுக்கு என்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம்னா, இதே சமாதி அண்ணா சமாதியில் வச்சுருந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கே மொத்தம் சந்தோஷமாக இருக்கும். சார் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு முதல் வார்த்தையே நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி தான் கேட்பாரு. விஷால் சார் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி சினிமா சின்ன திரைக்கு வந்து கலைஞர் ஐயா பேர் வைக்கணும். நான் எப்படி பார்த்தீங்கன்னா இவர் விஜயகாந்த்ன்ற பேரை வந்து சினிமா துறையில் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் இருக்க சொல்ல எங்களுக்கு எந்த அனுபவமும் இல்லை. அவர் இறந்த பிற்பாடு தான் அவரை பற்றி என்ன நாடு எங்கேயும் உலகெங்கும் அவருக்கு கண்ணீர் அஞ்சலா அவருக்கு நேர்ந்திச்சுப்பார். அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த இது அன்றைக்கி நாங்களும் பார்த்துட்டு ஒரே அந்த பிரிட்ஜி மேலே நின்றுக்குன்னு வேறாடு பகவான் பறந்தது. என்ன அவருக்கு ரொம்ப கொடுப்பனேன். எவ்வளோ அவர் இதாக இருந்தாரோ அவ்வளோ அவருக்கு சாந்தமாக. இப்போ அவர் எங்களா கூட பேசாத குறை ஒன்று தான் அவர் இங்கே படுத்துங்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அவர் நடிப்பெல்லாம் ரொம்ப பேச முடியல. அவர் சினிமாவில் நடித்தார் தவிர வாழ்க்கையில் ஒன்றும் நினைக்கல. எல்லா மக்களுக்காக சேவை செஞ்சார். அவருக்கு நோயே இந்த மண்டபத்தை இடித்த உடனே தான் அவருக்கு உடம்பு, இல்லைன்னா அவர் இறந்துருக்க சான்ஸே இல்லை. அவர் நல்லா மெயின்டைன் பண்ணார், நல்லா இருந்தார். மனக்கவலை தான், மனநோய் தான் அவருக்கு தவிர வேறு எந்த இதுவும் இல்லை. இந்த மனிதன் என்பவன் தெய்வமாகலான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, அது யாருக்கு பொறுத்ததோ இல்லையோ நம்ம கேப்டன் விஜயகாந்தை கம்பல்சரி பொருங்க. ஏன்னா போன டைமு மனிதனாக இருந்தார், ஆனால் இன்றைக்கி தெய்வமாக இருக்கார். சினிமா துறையில் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் யாருக்குமே சாப்பாடுன்றது ஒன்று கிடையாது. சாப்பாடுன்றது பார்த்தீங்கன்னா ஹீரோ ப்ரொடக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வந்து சாப்பாடே கிடையாத மாதிரி தான் இருந்தது. ஸோ இவர் அந்த அடிப்படையிலேருந்து வந்தனால இவர் கஷ்டப்பட்டனால இதுக்கு மேலே வரவங்க எல்லாருக்குமே சாப்பாடு தரணும். அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் இவங்களும் சாப்பிட்ற சாப்பாடாக நீங்களும் சாப்பிடணும். அதே மாதிரி தான் இவர் எல்லாருக்குமே இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யோசிப்பீங்க, ஏன் வரவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போகிறாங்கன்ட்டு. அது அவர் கஷ்டப்பட்டு வந்து அந்த சாப்பாடோட கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ அதனாலே இவர் எல்லாருக்குமே மக்கள் எல்லாருமே சாப்பாடு தரணும் அப்படின்ற ஒரு விஷயம். உணவு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். கோடி புண்ணியம் அது. பசி ஆத்துட்டா இருப்பாரு. அதுதான் என்ன அந்த இழப்பை தீர்த்தாரு இல்லை, அவருக்கு கோடி புண்ணியம். அவருக்கு சொத்து சுதந்திரம் வேணாம், பணம் வேணாம். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு எங்கிட்ட இருக்கும், அது இல்லை. இந்த புண்ணியத்தை பசி ஆத்தினா இருப்பாரு, அதுதான் அவருக்கு கோடி புண்ணியம். அவருக்கு தான் அதுதான் நல்லது. வந்து இப்போ அவருக்கு கை தூக்கி விட்டுடுச்சு, நிக்கி கொடி பறக்க விட்டுடுச்சு அவரை. இந்த காலத்தை பெத்த பிள்ளைங்கள தாய்க்கு சோறு போடுறது இல்லை, பார்க்கறது இல்லை. ஆனால் இவர் மக்களுங்களை அப்படி பார்த்தாரு. இவ்வளோ கோடி ஜனம் யாருக்குமே வந்ததில்லை. இவருக்கு ஒரு இடம் கொடுத்து நல்லா இதுவாக வைக்கணும். ஏங்க அவர் இருந்தால் இந்நேரம் தமிழ்நாடே தலைக்கீழே போயிருக்குங்க. எவ்வளோ நல்லது நடந்திருக்கும், எவ்வளோ நடந்திருக்கு. யாருங்க கேட்டான்? இருக்கும்போது யாராவது கேட்டானா? ஒருத்தனும் கேட்கல. இல்லாத போது ஐயோ ஊன்றாங்க. இருக்கும்போது அவர் மேலே நிறைய விமர்சனங்கள்ல தான் பண்ணிட்டு இருந்தோமே தவிர நம்ம அவரு மிஸ் பண்ணல, நம்ம தான் அவரை தாங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒரு வீடியோ உங்களாலேயே அந்த மாதிரி பண்ணதால தான் நீங்கள் நடந்தது. அவரை கண்டி கொஞ்சம் நம்ம ஒத்துழைச்சி ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தோம், இன்றைக்கி தமிழ்நாடை எந்த பையனும் அசைக்க முடியாது. அவ்வளோ ஒரு நிச்சயம் நன்மைக்கு அவ்வளோ நல்லா இருந்திருக்கோம். நாங்கள் அன்றைக்கி அடக்கம் பண்ணுற அன்றைக்கி வந்தோம், வாய்ப்பு கிடைக்கல, சரியான கூட்டம். அதனால் வந்து நமக்கு குழந்தையிலேருந்தே நம்ம ரசிகர், இது வரைக்கும் ஓட்டு அவருக்கு தான் போட்டிருக்கோம், இனிமேலும் போடுவோம், இனிமேலும் ஆதரவு கொடுப்போம். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கோம் அவர் தான் வரணும்னு. ஏன்னா எல்லாரும் கட்சி வந்து அடுத்தவங்க கட்சி வந்து வளர்த்துனாங்க, இவர் சொந்த கட்சி, அவரோட கட்சி. இது வரைக்கும் எவனுமே இந்தியாவுக்குள்ளே உருவாக்குனதே இல்லை. தலைவர் தான் என்னைக்கு தலைவர் தான். சிங்களா நின்று எதிர்கட்சியில் உட்காந்தாரு, இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணி கட்சி போட்டு அவர் முடிக்கிட்டாங்க. இன்னும் எதிர்கட்சியெலாம் கிடையாது, அவர் தான் ஆட்சி அமைக்கிறார். அடுத்த ஆட்சி அவர் தான். இது வரைக்கும் ஆட்சி அமைச்சு ஒன்றுமே பண்ணல. எல்லாருமே ஓட்டு போட்டு ஏமாத்திட்டோம். எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அது செய்கிறோம் இது செய்கிறோம், 1000 ரூபா கொடுத்து எல்லாரும் ஏமாத்துறாங்க. அப்படி இல்லை, சொல்கிறதா செய்வார், செய்கிறதா சொல்லுவார். அன்புக்கு யாருன்னா விஜயகாந்த் தான். விஜயகாந்த்னால தான் இவ்வளோ பேர் நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். எங்களுக்கு என்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம்னா, இதே சமாதி அண்ணா சமாதியில் வச்சுருந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கே மொத்தம் சந்தோஷமாக இருக்கும். இது யாருமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. எந்த ஒரு ஹீரோ செய்யாத கூட அவர் செஞ்சுருக்காரு. அதனால அவருக்கு அங்கே வச்சுருக்கணும் சமாதி. தெய்வம் கொடைவள்ளலர், அந்த தெய்வத்தை பார்த்துட்டு போகணுன்னு வந்தோம் ஐயா. நல்லபடியாக அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் தேடி எடுத்தால் கூட இதை போல் ஒரு மனிதன் கிடைக்க மாட்டார். நாங்கள் இன்னும் மறுபிறப்பு வந்தாலும் இப்படியாப்பட்ட தெய்வத்தை நாங்கள் பார்க்க முடியாது. அதனால் அந்த தெய்வத்தை பார்த்துட்டு கையெழுத்து கும்பிட்டு போகலான்னு வந்தோம் ஐயா. எங்கள் ஊருக்கு வந்து மேம்பாலம் வந்து மல்லூர்பேட்டை வந்து தரப்பாலம் தான் இருந்துச்சு. அதை வந்து அமைச்சு டெல்லி வரைக்கும் போயிட்டு எங்கள் ரிஷிவந்தி தொகுதிக்கு அந்த மேம்பாலம் அமைச்சு கொடுத்து இப்போ வந்து அதில் மக்கள் ஜாலியாக நடந்து போகிறாங்க, செல்ஃபி எடுக்க. அந்த ஆறுக்கே வந்து ஒரு பெரிய
இது அதுக்கு முன்னே எம்எல்ஏ வந்தவங்க யாரும் எதுவும் செய்யலை. ஆனால் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் வந்து எங்களை அந்த மேம்பாலம் போட்டு கொடுத்து இப்போ திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் எல்லா ஊருக்கும் போகிற மாதிரி இது பண்ணி கொடுத்துக்கிறாரு. அதுக்காக எங்கள் தொகுதி சார்பாக நான் விஜயகாந்துக்கு அவர் பாதத்தில் வந்து கும்பிட்டு போகணுன்னு வந்திருக்கேன் நான். ஆனால் கேப்டனை பற்றி சொல்லணும்னா வார்த்தையே கிடையாது, சொல்லினே போகலாம். அவர் வந்து கடவுளுக்கு நிகரான ஒரு மனிதன் யாருன்னா வள்ளலாருக்கு அடுத்தது வந்து சொல்லணும்னா கேப்டனை தான் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஆனால் வந்து வள்ளலார் தான் வந்து எல்லாருக்கும் அண்ணன் வந்து சாப்பாடு போட்டு வந்து வாழ்ந்தவர், அவர் ஒரு மனுஷன். அதுக்கு அடுத்தது வந்து கேப்டன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. டெத்துக்கு வந்தோம், ஆனால் இன்னைக்கு நைட்டே வந்துட்டோம். நம்மளால முடியல, உள்ள வரவே முடியல. ஆனால் கூட்டம் இருந்தது அவ்வளோ கூட்டத்திலே நாங்கள் நைட்டே வந்து பார்த்துட்டு விடிகால போயிட்டோம். இப்போ போயிட்டு வச்ச மறுபடியும் நாங்கள் அன்னைக்கு ஃப்ரீயாக பார்க்க முடியலன்ட்டு இன்னைக்கு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் கேப்டனை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே எவ்வளோ கோடியாக செஞ்சாலும் அவருடைய பேரை எடுக்கிறதுக்கு இதுக்கப்புறம் வச்சு பிறக்கவும் முடியாது, இதுக்கப்புறம் ஆளும் கிடையாது. பசின்றவங்களுக்கு அண்ணன் கொடுத்தவர் ஒரே கேப்டன் நம்ம கேப்டன் தான். அதாவது வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அண்ணன் சாப்பிட்டீங்களான்னு சொன்ன ஒரே வார்த்தை நம்ம கேப்டன் தவிர வேறு யாரும் சொல்லவும் மாட்டாங்க, யாருக்கும் சொல்லவும் மாட்டாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு சின்ன உதவிக்கோசரம். சார் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு முதல் வார்த்தையே நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி தான் கேட்பார். அப்படி என்ன சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். இந்த மாதிரி சார் சின்ன உதவி தான், என்ன உதவி வேணுமானாலும் யார் வேணுமானா கேளுங்க, எப்போ வேணுமானா வாங்க அப்படின்னு சொல்லி ஒரே செக்கு 50,000 ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்தாரு. அவர் ரமணா மூவியில் வந்தது ஒரு டைலாக் சொல்கிறோம் அவங்களுக்கு. ஒருவர் இறந்து விட்டால் அவங்க அம்மா வந்து அழுதா அவர் ஒரு நல்ல மகன், ஒரு மனைவி வந்து அழுதால் அவர் ஒரு நல்ல கணவன். அதுபோல் ஒருத்தருடைய இறப்புக்கு இந்த நாடே அழுகுதுன்னா அவர் ஒரு நல்ல தலைவன். ஒரு நல்ல தலைவராக இந்த ஜென்ரேஷனுக்கு கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு போன ஒரு அரசியல்வாதி, நல்ல ஒரு நடிகர். திரையில் மட்டும்தான் நடித்தவர் அவர், வாழ்க்கையில் ஒரு செகண்டு கூட நடிக்கவே இல்லை அவர். நாங்கள் விஜயகாந்த் படம் போட்டாலே நாங்கள் எல்லா படமாக பார்ப்போம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் படம்னாலே எங்களுக்கு ரொம்ப நல்லாவே பிடிக்கும். நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி தானே. ஆமாம், நாங்கள் அழுதோம். நாங்கள் டிவியில் பார்க்கும்போதே அழுதோம். நாங்கள் ஒரு நல்ல மனுஷன்றதுனால அழுதோம். நாங்கள் ஏதோ இருக்கிறாரு இப்படியாகவும் நினைக்கல, தற்செயலாக முடிஞ்சிடுச்சு. விஷால் சார் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி சினிமா சின்ன திரைக்கு வந்து கலைஞர் ஐயா பேர் வைக்கணும், அது சம்திங் பிளாப்லான்னு போவோம். நான் எப்படி பார்த்தீங்கன்னா இவர் விஜயகாந்த்ன்ற பேரை வந்து சினிமா துறையில் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும், நாங்களும் வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷப்படுவோம்.